சாரி, நான் உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ம். சிஸ்டர்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எந்த அர்த்தத்துல நான் இதை வாங்க முடியும்? ஆஸ் அ சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ம். உங்ககிட்ட பேச பேச நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. நீங்க தப்பா நினைக்கலனா உங்க குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அஸ்வின் அவங்க பேரு. ம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ம். என் வாழ்க்கை எந்த விதத்திலயும் உங்களை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஹாஸ்டல்ல சேஃபா தங்க வச்சு படிக்க வச்சிட்டு இருக்கேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல முடியுமா? ஆ. ம். 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 ம்ஹும். என்னாச்சு? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் இப்படி இருக்கிறது தான். ஓ. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஆ. சரியா? ம். என்ன, உங்களுக்கு திருப்தி தானே? சின்ன வயசுலேருந்தே காசு பணம் சம்பாதிக்கணும், சொத்து சுகம் சேர்க்கணும்னு ஓடி ஓடி எல்லாத்தையும் சேர்த்தேன். நான் நினச்சதுக்கு மேலே நிறையவே சம்பாதிச்சிட்டேன். ஆனால் எல்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை சம்பாதிக்காமல் விட்டுட்டேன். எனக்கு இப்போ 45 வயசு ஆகுது. அதனால் இளமையும் போச்சு, இளமை காலத்தில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமும் போச்சு.
இப்போ என்கிட்ட எல்லா வசதியும் இருக்கு. ஆனால் அதை ஆள்றதுக்கு ஒரே ஒரு சந்ததி தான் இல்லை. நான் உன்கிட்ட வெளிப்படையாக ஒன்று கேட்கட்டுமா? ம், கேளுங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். நீ என் வாழ்க்கை துணையாக வருவியா? ஏன், என்னாச்சு? ஏதாவது தப்பா கேட்டனா? ரொம்ப சந்தோஷமா இருக்க. உங்களை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு 2 குழந்தைய பெத்துக்கிட்டேன். தினமும் காலையில சீக்கிரமாவே உங்களுக்கு முன்னாடியே எழுந்தேன். டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். உங்களையும் குழந்தையும் எழுப்பி விட்டுட்டேன். உங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். மத்தியானம் லஞ்சை ரெடி பண்ணி உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டேன். சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு வர வரைக்கும் உங்களுக்காக தலை நிறைய பூ வச்சுக்கிட்டேன். காத்திருந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான டின்னர் ரெடி பண்ணிட்டேன். ம். உங்களை சாப்பிட வச்சு நீங்க சாப்பிட்ட தட்டிலேயே நானும் சாப்பிட்டேன். ம்ஹும். நீங்க தூங்க போகும்போதே உங்க காலை அமுக்கி விட்டுட்டேன். உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டேன். அப்புறம் வாரத்துல ஒரு நாள் உங்க கூடவே பைக்ல உங்க பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டேன். உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டேன். பீச், பார்க்கு, தியேட்டர் என்ன ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணுவேன். இப்படியெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குல்ல? ம். அப்புறம் ஏன்? இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் மட்டும்தான். ஆனா நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஏன் சாத்தியப்படாது? ஒரு குடும்ப வாழ்க்கையில அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும். நாளைக்கு நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருவேளை தப்பு பண்ணிட்டா ஒரு புருஷனா என் மேல உங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். ஒரு பொண்டாட்டியா எனக்கும் உங்க மேல கோவம் வரதானே செய்யும். இதுல நடக்கக்கூடிய சண்டையதான் ஊடல்னு சொல்லுவாங்க. அது நல்லாதான் இருக்கும். அந்த கோவத்துல நீங்க ஒரு வார்த்தை நீ அப்படிப்பட்டவதானன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ, இல்ல நான் கோவத்துல உங்களை அங்க சந்திச்சவதானன்னு சொல்லிட்டாலோ, கணவன் மனைவிங்கிற உறவுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்க. நான் உங்களை எந்த அளவுக்கு திருப்தி படுத்தியிருந்தா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பீங்க. நீங்க சொன்ன அந்த வார்த்தையே எனக்கு சான்றிதழ் கொடுத்த மாதிரி இருக்க.